டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடியா ஆஃபீஸ் மிரட்டுறாங்க அப்படின்னு திரு முருகன் சொல்றாரு. அதாவது அரசியலில் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, ஒரு அரசியல் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவோம், பொலிட்டிக்கல் கர்ட்டசின்னு ஒன்று இருக்குது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரையும் திருமாவளவன் அண்ணன் யூஸ் பண்ணது பொலிட்டிக்கல் கர்ட்டசி, அரசியல் சம்பிரதாயம். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த அழைப்பு இது ஒரு பொது நோக்கத்துக்காக நடத்தப்படுகின்ற விஷயம், இதில் அதிமுகவுக்கு அழைப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ வரலாம் தாராளமாக அப்படின்றது ஒரு அரசியல் சம்பிரதாயம், ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் சூழல் நிலவக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த பதில் வரவில்லை என்றால் தான் நம்ம ஆச்சரியப்படணும். கூப்பிட மாட்டோம், அதுதான் ஆச்சரியப்படணும். ஏன்னா இது பொது நோக்கம், இது கூட்டணி கட்சிகளுக்கான மேடை கிடையாது. இதுல யாரும் எல்லாரும் வாங்க, அப்பனுவாங்க சுப்பனுவாங்க, யார் யார் எல்லாம் ஒரு காமன் ப்ரோக்ராமோட இருக்கீங்களோ மதுக்கு எதிராக அவங்க எல்லாம் மேடை ஏறுங்க, நம்ம ஒன்றா நின்று இந்த பொது நோக்கத்துக்காக போராடுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கர்ட்டசி, அரசியல் சம்பிரதாயம் நிறைந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ பெருசாக ஆக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா கூட்டணியில் நெருடல், கூட்டணியில் பிரச்சனை, கூட்டணிக்குள்ளேருந்து மிரட்டல் அப்படின்னு 2024 இந்த வார்த்தைகளை திமுக கேட்கவில்லை, திமுக கூட்டணி கேட்கவில்லை. 2019 இங்கே தலைவர் எதிர்கட்சி தலைவராக நின்று ஒரு கூட்டணி அமைத்த போது கூட இன்னும் 2 மாதத்தில் கூட்டணி கலைஞ்சிரும். திமுக கூட்டணி எங்கே இருக்குன்னே தெரில, காங்கிரஸ் கிட்ட அதிமுக பேசிடுச்சு, இந்த அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு 2019 கேட்டோம். 2021 சீட் ஷேரிங் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸோடு, அப்பயும் இப்படி தான் பேசினாங்க. ஆருடம் சொன்னவர்கள் இல்லை 25 சீட்டு 40 சீட் பேரம் பேசிட்டு இருக்கு, காங்கிரஸ் அதிமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னா, ஆனால் 2 தேர்தலையும் ஜெயிச்சோம். 24 வரும்போது இதே தான். அப்போ திமுக கூட்டணியில் பிரச்சனை இருப்பதாக திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் எந்த ஒரு சிக்னலையும் காட்டாத நேரத்தில் வெறும் ஒரு பொலிட்டிக்கல் கர்ட்டசியாக அரசியல் சம்பிரதாயமாக பேசப்பட்ட ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிதாக்கக்கூடிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதனால தான் அவங்க இந்த பிரச்சனையை பெருசா பேசிக்கிட்டே இதை பெரிதாக்குறது ஏடிஎம்கேவும் பிஜேபி. நிச்சயமாக வேற அவர்களுக்கு தொடர்ந்து 2019 தோல்விக்கு பிறகு ஒரு கூட்டணி அமையவில்லை, வெற்றி பெறவில்லை. அவர் ஒரு வாட்டியும் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஊடகத்தில் போடுறது தான் மெகா கூட்டணி அமையும், நான் பார்த்துக்கிறேன் வேலை பாருங்கன்னாரு. 2021 அமையல, 24 அமையல. அப்போ கூட்டணி அமையாதவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்கு இருக்குது. அவ்வளோ லேசாக விடுதலை சிறுத்தைகளை எடை போட முடியாது. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு விஷன் இருக்கும், ஒரு மிஷன் இருக்கும், ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் அவர்களுக்கு ஒரு பொறுப்புன்னு இருக்கும். அப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்ச பொறுப்புன்றது இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறவர் அண்ணன் திருமா அவர்கள். இந்த கூட்டணி உடையக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவர் அண்ணன் திருமா அவர்கள். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய பொது நலனுக்காக என்னுடைய கட்சி நலனை காம்ப்ரமைஸ் பண்ணி நான் இருக்க தயார் அப்படின்னு இந்த 2021 சீட் ஷேரிங் அப்பவும் சரி, 24 போது சீட் ஷேரிங் அப்பவும் சரி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த பக்குவம் உள்ள தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவரை சுற்றி இந்த சர்ச்சையை பில்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. எங்க கூட்டணியில சந்தேக நிழலே கூட்டணியை விட்டு போயிடுமோ அப்படின்ற சந்தேக நிழல் கூட விசிக மேல விழக்கூடாதுன்றீங்க. இல்ல அப்படி ஒரு யதார்த்தமே இல்லைங்க. ஒரு சம்பிரதாயத்திற்காக பேசப்பட்ட ஒரு கேள்விக்கு இவ்வளோ பெரிய ஒரு கற்பனையில ஒரு விஷயத்தை பேசி அண்ணன் கூட பேசினார். 2016 கனிமொழி அக்கா பேசின வீடியோவை இன்னைக்கு பேசுறாரு. 21 நாங்க அதை கொள்கையாவே கொள்ள கடைகளை குறைப்போம் தான் சொன்னோம். 21 அதுவா நிலைப்பாடு. 2016 மக்கள் கிட்ட போய் சொன்னோம், மக்கள் எங்களை நிராகரிச்சாங்க. பூர்ண மது ஒழிப்புன்றது வேணான்னு மக்கள் சொன்ன பிறகு நாங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டோம். அப்போ மோடி கூட தான் குஜராத் சிஎம்மாக இருக்கிறப்ப ஜிஎஸ்டி எதிர்த்தாரு, இன்னைக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு எதிர்க்க வேண்டியதானே. அப்போ காலத்திற்கு ஏற்ப பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது அரசியல் ஸ்டாண்ட் மாறும் அப்படின்ற யதார்த்தம் அது. 2016 ஏன் 1947 எடுத்த நிலைப்பாடை வச்சு விவாதிக்க முடியுமா? அப்ப அதெல்லாம் அடிப்படையில் இல்லை, போற போக்கில் சார்ஜ்லாம் சன் நியூஸ் மேலே ஒரு சார்ஜ் வச்சாரு பாத்தீங்களா? ஏடி பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இந்த டிபேட்டை நடத்துறீங்கன்றார். எல்லாம் சன் நியூஸுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கலாம் ஒரு வாதத்துக்கு கூட. மற்ற ஊடகங்கள் எல்லாத்துலயும் இதே தலைப்பு தான் எடுத்திருக்கு. பாஜக ஆதரவு ஊடகத்திலையும்
நான் பேர் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊடகத்திலயும் இன்னைக்கு இதுதான் தலைப்பு. அப்ப அதுக்கும் அதே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? இதெல்லாம் போற போக்கில் ஊடகத்தின் மீது ஒரு சாயத்தை பூசிட்டு போறது, இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் தான் கம்பல்ஷன், இதெல்லாம் தான் நிர்பந்தம். ஒரு தலைப்புக்கு நம்ம வந்திருக்கோம், அதுதான் அந்த தலைப்புக்கு பங்கேற்காம போயிருக்கலாம், உள்ள வந்துட்டு இந்த தலைப்பு எடுத்ததே ஒரு உள்நோக்கம் அப்படின்னு சொல்றதெல்லாம். அப்ப யாருக்கு பிரச்சனை? இந்த நியூஸ் வரணும், இந்த பிரச்சனை எழுப்பணும்ன்ற கட்டாயம் யாருக்கு இருக்கிறது? அப்ப பாஜக, அதாவது இந்த மிரட்டல் இதெல்லாம் வந்து பாஜக கூட்டணியில நடந்தது. துணை முதல்வர் ஆக்குறீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டி ஓபிஎஸ் துணை முதல் ஆக்குன கூட்டணி இது. அதனால மிரட்டுறது அதெல்லாம் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இங்க அப்படி கிடையாது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். தொடர்ந்து திமுக விசிகாவுக்கு பொது தொகுதி கொடுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை யார் வச்சாங்கன்னு பாருங்க. அதில் நடந்தது அது கிடையாது. என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை நான் நிராகரிக்கிறேன். அதுக்கு உள்ள நடந்த விஷயத்த விசிகா உடைய செய்தி தொடர்பாளர் சொல்வாரா இல்ல அண்ணன் திருமாவர்கள் சொல்வாரான்னு தெரியல. அது திமுகவின் மீது போடப்படுகின்ற தலித் விரோத ஒரு குற்றச்சாட்டு. அதை என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த விஷயத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்துல அந்த செய்தியை நான் நிராகரிக்கிறேன். உண்மை என்னன்றதை இருக்கக்கூடியவர்கள் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிலாம் நாங்கள் வந்து விசிகா வந்து பொது தொகுதியில் நிற்க கூடாதுன்ற நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்துடையது கிடையாது. நாங்கள் அப்படி இருந்திருந்தா ஆலூர் ஷானவாஸ் எப்படி எம்எல்ஏ ஆயிருக்காரு, பாலாஜி அண்ணன் எப்படி எம்எல்ஏ ஆயிருக்காரு? அது பொது தொகுதி கிடையாதா? இந்த குற்றச்சாட்டை வந்து திமுக மீது வைக்கிறதே ஒரு ஆதாரமற்ற ஒரு இது. அதுல நடந்தது டோட்டலி a different story. அதை நான் சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் நான் சொல்லிட்டு இதுக்காக இது இருக்குமோ இதுக்காக அது இருக்குமோன்ற அந்த லிங்கிங் த டாட்ஸே வந்து நாங்கள் கேள்விக்கு உள்ளாக்குறோம். அந்த சூழலே கிடையாது.